இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது மோட்டார் ஆக்சிடென்ட்ஸ் கிளைம்ஸ் ட்ரிபியூனலில் நடக்கக்கூடிய ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட்ஸை பற்றியும் இன்சூரன்ஸ் கிளைம் சம்மந்தப்பட்ட ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட்ஸை பற்றியும் நடைமுறை சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவில் ஃபுல்லாக ஓரளவுக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு சில முக்கியமான பாயிண்டர்ஸை பற்றி இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு இன்சூரன்ஸ் கிளைம், மோட்டார் ஆக்சிடென்ட் சம்மந்தப்பட்ட ஒரு இன்சூரன்ஸ் கிளைமை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், முதல் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் டேமேஜஸ்னால் என்ன, அதில் என்னெல்லாம் வகைகள் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். பேசிக்காக ஒரு 3 வகை சொல்லலாம். டேமேஜஸ்னால் 3 கிளாஸிஃபிகேஷன் கிட்ட சொல்லலாம். ஒன்று வந்து ஓன் பார்ட்டி கிளைம், அதாவது சப்போஸிங் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வண்டியை வந்து ஒரு நிறுத்தி வச்சுருந்தோம், ஃப்ளட்ஸு அதில் வந்து டேமேஜ் ஆகிருக்கு, இல்லை வேறு எதனா ஒரு ரீசன்னால் டேமேஜ் ஆகிருக்கு, ஒரு ஸ்டேஷ்னரி வெஹிக்கிள் மேலே வேறு ஏதோ ஒரு ரீசன்னால் அது வந்து டேமேஜ் ஆகிருக்குன்னா இன்சூரன்ஸை வந்து கிளைம் பண்ணுறதுக்கு வேறு ஏதான ஒரு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனால் தான் அது டேமேஜ் ஆச்சு, ஆனால் யார் மேலேயும் அதை ஆட்ரிபியூட் பண்ண முடியாது, இன்னார்னால தான் அது நடந்ததுன்னு சொல்லி ஆட்ரிபியூட் பண்ண முடியாத ஒரு சில விஷயங்கள் அப்படி எதனா ஒரு டேமேஜஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்து ஓன் பார்ட்டி இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. அதுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னா ஓன் பார்ட்டி கிளைம், ஓன் பார்ட்டி ஓனர்ஸ் கிளைம்னு சொல்லி சொல்கிறது உண்டு. அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னால் இன்சூரன்ஸுக்கு சொல்லி ஒரு சர்வேயர் அனுப்ப சொல்லி இன்சூரன்ஸ் கம்பெனிக்கிட்ட சொல்லி உங்கள் இன்சூரன்ஸ் லைவில் இருக்கும்போது இந்த மாதிரி வண்டிக்கு ஒரு டேமேஜஸ் வந்து இன்கர் பண்ண வேண்டியதாக இருந்தது, அதனால் அது வந்து பாருங்கன்னு சொல்லி ஒரு சர்வேயரை வர சொல்லிவிட்டு அந்த சர்வேயர் வந்து அந்த வண்டியோட டேமேஜஸ்லாம் கன்சிடர் பண்ணி ஒரு ரிப்போர்ட் ஒன்று ரெடி பண்ண அப்புறம் அந்த வண்டியை வந்து ரிப்பேருக்கு கொடுத்து அந்த ரிப்பேர்லேருந்து வர பில்லை வந்து ரீஎம்பர்ஸ் பண்ண சொல்லி இன்சூரன்ஸ் கம்பெனிக்கிட்ட கேட்கலாம். அந்த ரீஎம்பர்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு சில இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது கிளாஸிஃபிகேஷன் வந்து தேர்ட் பார்ட்டி கிளைம், அதாவது 3வது நபர் ஒருத்தர்னால வண்டிக்கு ஏற்பட்ட டேமேஜஸ், அதை பற்றி தான் நம்ம இப்போ பேசுகிறோம். வண்டிக்கு ஒரு டேமேஜஸ் ஒன்று ஏற்பட்டதுன்னா அது வந்து தேர்ட் பார்ட்டி கிளைம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஸோ 3வது நபர், இன்னொரு நபர் வந்து ரெஸ்பான்சிபிள், அந்த ஓனர் இல்லாமல் டிரைவர் இல்லாமல் 3வது நபர் வந்து ஒருத்தர் ரெஸ்பான்சிபிள்ன்றதுனால அவர்கிட்ட அந்த இன்சூரன்ஸ் மூலமாக இந்த இன்சூரர்கிட்ட நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிவிட்டு அவரோட இன்சூரர்கிட்ட நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிவிட்டு ஒரு வண்டினால் ஒரு கொலிஷன் நடந்தது அப்படின்னா ஒரு கேஸாக இருந்ததுன்னா அந்த வண்டியோட இன்சூரன்ஸ் கம்பெனிக்கிட்ட ஒரு நோட்டீஸ் ஒன்று இஷ்யூ பண்ணிவிட்டு எம்ஏசிடியில் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறதுன்றது ஒரு சில கேசஸில் எம்ஏசிடியில் மோட்டார் ஆக்சிடென்ட்ஸ் கிளைம்ஸ் ட்ரிபியூனலில் நேரடியாக கேஸ் ஃபைல் பண்ணுறதுன்றது இருக்குது. இது வந்து தேர்ட் பார்ட்டி கிளைம். 3வது பாசிபிலிட்டி பர்சனல் இன்ஜுரி ஆர் டெத், அதாவது அதை தான் நம்ம நிறைய இடத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஒருத்தருக்கு ஏற்படக்கூடிய ஒரு காயம், ஒரு இன்ஜுரி, அதனால் இதனால் ஏற்படக்கூடிய ஒரு டிசபிலிட்டி, அதே மாதிரி ஒருத்தர் இறந்து போகிறாரு ஒரு ஆக்சிடென்ட்னால அப்படின்னா பர்சனல் இன்ஜுரி ஆர் டெத் அக்கரிங் டியூ டு ஆக்சிடென்ட் அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ இதுக்கு வந்து எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க போலீஸு. ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட் ரிப்போர்ட், இன்டர்ம் ஆக்சிடென்ட் ரிப்போர்ட், டீட்டெயில் ஆக்சிடென்ட் ரிப்போர்ட்டை பற்றி நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்தோம். ஸோ போலீஸ் வந்து இந்த ரிப்போர்ட்டெல்லாம் எம்ஏசிடிக்கு நேரடியாக ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி மோட்டார் ஆக்சிடென்ட் கிளைம் வந்து கிளைம் அப்ளிகேஷன் வந்து ஒன்றத்தை ஃபைல் பண்ணணும். எம்ஏசிடியில் கேஸ் நடக்கும், கொஞ்ச நாள் கேஸ் நடக்கும். ஸோ அந்த கேஸ் நடக்கிறத பேஸ் பண்ணிவிட்டு ஒரு சொல்யூஷனுக்கு வந்து வரும், இவ்வளோ காம்பன்சேஷன் வந்து என்டைட்டில்ட் அப்படின்னு சொல்லி அது மோட் ஆஃப் கேல்குலேஷனில் நம்ம இப்போ சொன்னோம். ஸோ இதுதான் பேசிக்காக எம்ஏசிடி கிட்ட போகக்கூடிய கேசஸ்ஸு. முதல்ல நான் சொன்னது ஓன் டேமேஜர்னு சொல்லக்கூடிய கேசஸ் எம்ஏசிடிக்கு நான் போகாது, நேரடியாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கிட்டே பேசி தீர்க்க வேண்டியது. 2வது அல்லது 3வது தேர்ட் பார்ட்டி டேமேஜ் இல்லைனா பர்சனல் இன்ஜுரி ஆர் டெத் அக்கரிங் டியூ டு ஆக்சிடென்ட்னு வச்சு மோட்டார் ஆக்சிடென்ட்ஸ் கிளைம் ட்ரிபியூனல் முன்னாடி அந்த கேஸ் போகும். இது ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய முதல் அடிப்படை ஒரு விஷயம். சரி, இப்போ மோட்டார் ஆக்சிடென்ட்ஸ் கிளைம்ஸ் ட்ரிபியூனல் முன்னாடி ஒரு பெட்டிஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும்னா அது சம்மந்தப்பட்ட ரெக்விசிட்ஸ் என்ன, அதை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஜூரிஸ்டிக்ஷன், எந்த எம்ஏசிடியில் கேஸ் ஃபைல் பண்ண முடியும், எந்த மோட்டார் ஆக்சிடென்ட்ஸ் கிளைம் ட்ரிபியூனலில் கேஸ் ஃபைல் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்தோன்னா நேற்றுக்கே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், செக்ஷன் 166 மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்டில் இதை பற்றி போட்டிருக்கு. ஸோ இதை பற்றி அதாவது என்ன மோட்டார் ஆக்சிடென்ட்ஸ் கிளைம் ட்ரிபியூனலில் ஃபைல் பண்ணக்கூடிய இந்த காம்பன்சேஷன் கிளைம் அப்ளிகேஷன்ஸ் சம்மந்தமாக எல்லா டீட்டெயில்ஸும் அதில் போட்டிருக்கு. ஜூரிஸ்டிக்ஷன் சம்மந்தமாக என்ன போட்டிருக்குன்னா 3 கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது. ஒன்று ஆக்சிடெண்ட் எந்த கோர்ட்டோட எல்லை வரம்புக்குள்ளே நடந்ததோ அந்த கோர்ட்டில் ஃபைல் பண்ணலாம், இல்லை ஆக்சிடெண்ட் பண்ணவர், ஆக்சிடெண்ட்டுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர், அவர் வந்து எந்த கோர்ட்டோட எல்லை வரம்புக்குள்ளே இருக்காரோ அங்கே ஃபைல் பண்ணலாம், அல்லது
இவர் வந்து ஆக்சிடென்ட்னால பாதிக்கப்பட்டவர், விக்டிம். அவர் வந்து எந்த கோர்ட்டோட கிளைமண்ட், கேஸ் ஃபைல் பண்ணுறவங்க, அவங்க எந்த கோர்ட்டோட எல்லை வரம்புக்குள்ளே இருக்காங்களோ அங்கே ஃபைல் பண்ணலாம். ஸோ இந்த 3 ஆப்ஷன் இருக்குது. சாதாரணமாக வந்து டிஃபெண்டன்ட் இருந்தால் சொல்லப்பட்டிருக்கு, ஆக்சிடென்ட் பண்ணவருன்றது ஸ்பெசிஃபிக்காக கிடையாது. ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனியே ஒரு டிஃபெண்டண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷனில் ஃபைல் பண்ணுறதுன்றது உண்டு. ஆனால் ஜென்ரலாக இன்சூரன்ஸ் கம்பெனின்றதை வந்து இதில் சேர்த்துக்கிறது கிடையாது, இந்த டெஃபினேஷனில் சேர்த்துக்கிறது கிடையாது. ஸோ டிஃபெண்டன்ட் ஆப்போசிட் பார்ட்டி எங்கே இருக்காரோ அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷனில் ஃபைல் பண்ணலாம், இல்லை ஆக்சிடென்ட் எங்கே நடந்ததுன்றதை ஃபைல் பண்ணலாம், இல்லைனா ஆக்சிடென்ட்டுனால பாதிக்கப்பட்டவர் அந்த கிளைம் ஃபைல் பண்ணுறவரோட இருக்கக்கூடிய கோர்ட்டோட எல்லை வரம்புக்குள்ளே இருக்கக்கூடிய கோர்ட்டில் ஃபைல் பண்ணலாம். அடுத்தது நம்ம பார்க்குறது யாரால் ஒரு மோட்டார் ஆக்சிடென்ட்ஸ் கிளைம் ஃபைல் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்ஜூர்ட் பர்சன், காயப்பட்டவர், பாதிக்கப்பட்டவர், அவரால் ஃபைல் பண்ண முடியும். இல்லைன்னா அந்த வண்டியோட ஓனர் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி, அவரால் ஃபைல் பண்ண முடியும். இல்லைன்னா இறந்து போனவர், அந்த ஆக்சிடென்ட்னால உயிரை விட்டவர், இறந்து போனவரோட லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அவங்களால கேஸ் ஃபைல் பண்ண முடியும். இல்லைன்னா பாதிக்கப்பட்டவங்களோட ஏஜெண்ட், பவர் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க, அவங்களோட பவர் ஆஃப் அட்டார்னி ஏஜென்ட் வந்து ஃபைல் பண்ண முடியும். ஸோ இந்த 4 கேட்டகரி இருக்கிறவங்களால கேஸ் ஃபைல் பண்ண முடியும் ஒருத்தர் சார்பாக. இப்போ இந்த மோட்டார் ஆக்சிடென்ட்ஸ் கிளைம் ட்ரிபியூனலில் இருக்கிற ப்ரொசீஜர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஸ்டிங்க்டான ப்ரொசீஜர். இதை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. மோட்டார் ஆக்சிடென்ட்ஸ் கிளைம் ட்ரிபியூனலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கோர்ட்டு ஸ்பெஷலாக ஒரு பர்டிகுலர் பர்பஸஸ்க்காக உருவாக்கப்பட்ட ஒரு கோர்ட்டோ ட்ரிபியூனலோ ஒன்று இருக்குன்னா அவங்க அந்த கோர்ட்டோட நோக்கம்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ ஆக்சிடென்ட்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒருத்தர்னா அவருக்கு சரியான முறையில் நஷ்டஈடு வந்து கொடுக்கணும். ஏன்னா போன உயிரை திரும்பி கொடுக்க முடியாது. பட் அதே சமயத்தில் நஷ்டஈடு கொடுத்தோன்னா இமீடியட்டாக இல்லைனாலும் ஒரு லாங் ரனில் ஒரு காலப்போக்கில் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பட்ட காயத்துக்கு வந்து ஒரு ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறதுக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது மோட்டார் ஆக்சிடென்ட்ஸ் கிளைம் ட்ரிபியூனலோட அடிப்படை நோக்கமே இதுதான். ஸோ இவங்களில் இங்கே MACTயில் நடக்கிற கேசஸ்க்குன்னு டிஸ்டிங்க்டாக ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. சிவில் ப்ரொசீஜர் கோடும் அப்ளை ஆகாது, கிரிமினல் ப்ரொசீஜர் கோடும் அப்ளை ஆகாது. இதுக்கு நடைமுறை வந்து தனிப்பட்ட முறையில் சாப்டர் 12 மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த மோட்டார் ஆக்சிடென்ட்ஸ் கிளைம் ட்ரிபியூனல் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அப்ரோச் கண்ணோட்டம் வந்து யதார்த்தமாக இருக்கணும். பிராக்மேட்டிக் அண்ட் ரியலிஸ்டிக் அப்ரோச் இஸ் ரிக்வயர்ட். ஒரு மோட்டார் ஆக்சிடென்ட் கிளைமை வந்து டிஸ்போஸ் பண்ணும்போது ஒரு யதார்த்தமான ஒரு முறையில் வந்து வழிமுறையில் வந்து அவங்க நடத்தணும் கேஸை அப்படின்றத வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்னா அட்வர்சரியல் லிட்டிகேஷன்றது கிடையாது, இன்னார் மேலே இன்னார் கேஸுன்றது கிடையாது. இது வந்து ஒரு பர்டிகுலர் நஷ்டம் ஆயிடுச்சு, ஒரு டேமேஜ் ஒன்று ஆயிடுச்சு, இதுக்கு காயப்பட்டவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு எப்படி ஒரு நஷ்டஈடு கொண்டு போய் சேர்க்கறதுன்றதுனால தான் இருக்குமே தவிர்த்து இவர் வந்து செஞ்சாரா இவர் செஞ்சாரான்ற அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கான இஷ்யூ வந்து இதில் வராது. யூஸ்வலாக நம்ம ஒவ்வொரு கோர்ட்லேயும் ஒரு டிஸ்டிங்க்டான ப்ரொசீஜர் இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஃபேமிலி கோர்ட்டில் வந்து இந்த மாதிரி டிஸ்டிங்க்டான ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதே மாதிரி எக்கனாமிக் அஃபென்சஸ் விங்கோட TNPID கோர்ட்டில் வந்து ஒரு டிஸ்டிங்க்டான ப்ரொசீஜர் இருக்குது. இந்த கோர்ட்டு உருவாக்கப்பட்ட பர்பஸ் இதுக்காகன்னு நினச்சே அதுக்கான டிஸ்டிங்க்டான ப்ரொசீஜர் இருக்குன்னு நினச்சே. அதே மாதிரி MACT கேஸு கோர்ட் உருவாக்கப்பட்ட ப்ரொசீஜருக்கான ஒரு டிஸ்டிங் ப்ரொசீஜர் ஒன்று இருக்குது. இதில் வந்து எவிடன்ஸ் ஆக்டை ஸ்ட்ரிக்டாக அப்ளை பண்ண முடியாது. சாட்சியங்கள் சட்டம் இப்போ இருக்கிற பாரதிய சாட்சி அத்தியாயம் அது வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து நம்மளால் அப்ளை பண்ணி பார்க்க முடியாது. இதுக்கான எவிடன்சஸ் எல்லாமே ஒரு சில ஃபோட்டோ காப்பீஸை வாங்கவே மாட்டாங்க நிறைய கோர்ட்டில் எவிடன்சஸ். ஆனால் இன்ஜுரியோட எக்ஸ்டென்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு டாக்டரோட மெடிக்கல் ஒப்பீனியனுக்கு ரொம்ப ஒரு வேல்யூ கொடுக்கப்படுறது. ஸோ இன்ஜுரி எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் டிசபிலிட்டி நடந்திருக்குன்றது தெரிஞ்சுக்கிறது டாக்டரோட மெடிக்கல் ரிப்போர்ட்டுக்கான வேல்யூ வந்து ரொம்ப கொடுக்கப்பட்டிருக்கு. டாக்டருக்கு நேரடியாக கூப்பிட்டு விசாரிக்கிறது வந்து ரொம்ப அடிக்கடி செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஸோ எவிடன்ஸ் ஆக்ட் சாதாரணமாக ஒரு கிரிமினல் கேஸை ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு மோட்டார் ஆக்சிடென்ட்ஸ் கிளைம் ட்ரிபியூனலில் ஒரு கேஸை ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இது தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம். ஒரு சில நேரத்தில் மோட்டார் ஆக்சிடென்ட்ஸ் கிளைம் ட்ரிபியூனல் வந்து சுவோமோட்டோ தானாக முன்வந்து ஒரு ஆக்சிடென்ட் கேஸை எடுத்துட்டு அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கறதுக்கான ஆர்டர்ஸ் பாஸ் பண்ண முடியும். சுவோமோட்டோ ப்ரொசீடிங்ஸ் வந்து பாசிபிள் மோட்டார் ஆக்சிடென்ட்ஸ் கிளைம் ட்ரிபியூனல் கேசஸில். இது வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இது அட்வர்சரியல் சிச்சுவேஷனில் வந்து லிட்டிகேஷனாக அது கிடையாது. கோர்ட்டு ட்ரிபியூனலே வந்து நேரடியாக தானாக முன் வந்து கேஸ் எடுக்கிறதுன்றது கிடையாது. இதில் மட்டும்தான் இருக்குன்றதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ராக்டிஸ் மோட்டார் ஆக்சிடென்ட்ஸ் கிளைம் ட்ரிபியூனல் சம்மந்தப்பட்ட ப்ராக்டிஸ் சம்மந்தப்பட்ட விஷயம்.
ஒரு கேஸை எப்படி ப்ரூவ் பண்ணுறது மோட்டார் ஆக்சிடென்ட்ஸ் கிளைம் ட்ரிபியூனல்ன்றது பெரிய விஷயமே கிடையாது. ஆக்சிடென்ட் நடந்துருச்சுன்னு ப்ரூவ் பண்ணாலே போதும். ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, இன்னார்னால தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுன்றது ப்ரூவ் பண்ணால் போதும். அதே மாதிரி அந்த வண்டி ஓட்டினவங்க அவங்களோட போனஃபைட்ஸை ப்ரூவ் பண்ணணும். லைசன்ஸ் இருக்குன்றது, பர்மிட் இருக்குன்றது, ஒரு சில ஸ்டேஜஸில் ஒரு சில கேசஸில் வந்து பர்மிட் இல்லைன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி அதை ஒரு டிஃபென்ஸாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ லைசன்ஸ் எடுத்துக்கிறது, பர்மிட் எடுத்துக்கிறது, அதே மாதிரி வண்டியில் தேவையான அளவுக்கு பேசஞ்சர்ஸ் மட்டும்தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்றது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குமே தவிர்த்து ஆக்சிடெண்ட்டை பற்றி இருக்கக்கூடிய நுணுக்கங்களை வந்து இங்கே ப்ரூவ் பண்ணுறது கிடையாது. யார் தவறுனால ஆக்சிடென்ட் நடந்ததுன்றதை ப்ரூவ் பண்ணுறது கிடையாது. பாதிப்புக்கு தான் நஷ்டஈடு கொடுப்பாங்களே தவிர்த்து செஞ்ச தவறுக்காக நஷ்டஈடு கொடுக்கறது வந்து பெனால்ட்டி கிடையாது. இங்கே அது தனியாக கிரிமினல் கேஸ் நடக்கும். அது வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில், செஷன்ஸ் கோர்ட்லேயோ கிரிமினல் கேஸ் நடக்கும். அந்த கேஸுக்கு தனியேற்பட்ட முறையில் பதில் சொல்லி ஆகணும். ஆனால் பாதிப்புக்கு நஷ்டஈடு கொடுக்குற கோர்ட்டுன்றதை பொறுத்த வரைக்கும் MACD கோர்ட்டுன்றது இருக்குது, செயல்படுறதுன்றது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம்.